யாழ்ப்பாணம், வலிகாமம் வடக்கு மற்றும் வலிகாமம் கிழக்கு ஆகிய பகுதிகளில் விடுவிக்கப்பட்ட தமது காணிகளை பார்வையிட இன்று மக்கள் பெருமளவில் சென்றிருந்தனர். நேற்று முன்தினம் விடுவிக்கப்பட்ட காணிகளை காண்பதற்காக மக்கள் ஆர்வத்துடன் சென்று வருகின்றனர். சில காணிகளையும் துப்புரவு செய்யும் பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் குடியிருப்புகள் தரைமட்டமாக்கப்பட்டு ராணுவத்தினரால் நிரந்தர கட்டிடங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தமது காணிகளின் எல்லைகளை அடையாளம் காண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு எல்லையே பிடிக்கலாம். இப்ப எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இடம் பிடிவிச்சன்றது பெரிய சந்தோஷம். ஆனால் இப்ப எங்களுடைய எல்லைகளை பிடிக்க இயலாத அளவுக்கு, எல்லைகளை நாங்கள் மதிப்பிட இயலாத அளவுக்கு ராணுவம் என்ன செய்திருக்கின்றால் முழு வீடுகளையும் சின்னாபின்னப்படுத்தி அடி தரமட்டமாக்கி அதுக்கு மேல ஒரு 100 அடி நீட்டு 5 கட்டிடத்தை நிரந்தர கட்டிடம் அமைச்சு அந்த நிரந்தர கட்டிடம் அதுக்கு மேல அமைக்கப்பட்டிருக்கிறதால எங்களுடைய ஒரு 6-7 வீட்டுக்குரிய எல்லைகள் எதுவும் பிடிக்கல, எல்லைகள் எதுவுமே தெரியாம நாங்கள் இப்ப எங்களோட காணியை மட்டும் நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். வீடுகளை அமைத்து மீள்குடியேறுவதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் சொந்த காணிகளில் குடியேறும் எதிர்பார்ப்பில் இருக்கும் மக்கள் கூறுகின்றனர். 5 வருஷத்துக்கு இந்த மீள்குடியேற்ற இடத்தை பார்த்த பொழுது அங்கே வீடுகளோ ரொம்ப நிலம் மட்டும்தான் இருக்குது. மற்றது ஒரு 10 ஏக்கரா இருக்குது. நாங்கள் எங்கள் மனசிலால் உழைச்சி இந்த ஒரு முயற்சியும் எடுத்தோ இதை செய்து முடிக்கலாது. 25 வருஷம் காலம் சென்றாலும் இதை நாங்கள் திரும்ப கட்டி எழுப்பலாது. கோணப்புலம் நலன்புரி முகாமின் இன்றைய நிலையே இது. அடிப்படை வசதிகளற்ற நிலையில் கோணப்புலம் முகாமில் மக்கள் தொடர்ந்தும் சிரமத்துடன் நாட்களை நகர்த்தி வருகின்றனர். வலிகாமம் வடக்கு மற்றும் வலிகாமம் கிழக்கில் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ள போதிலும் கோணப்புலம் நலன்புரி முகாமில் உள்ள எவருடைய காணியும் இதுவரை விடுவிக்கப்படவில்லை. எல்லா மக்களும் போனது, நாங்கள் எல்லாரும் போனது, போனா எங்களோட இடம் விடவே இல்லை. அந்த 100 மீட்டர் அளவுக்கு தான் விட்டுருக்கணும். மற்றதெல்லாம் எங்களோட இடமெல்லாம் பிடிச்சி கம்பி கடை போட்டுருக்கு. கோணப்புலம் மக்கள் முகாமில் இருக்கிற மக்கள் காணி ஒரு காணி கூடி அங்கே போடுவாடு. 6 மாதத்துக்குள்ள எங்களை விடுறேன்னு சொல்லி இருக்கு. அப்ப நீட்டு இந்த நாளெல்லாம் கொஞ்சம் இடங்கள் விட்டுருக்கு. அதுக்குள்ளே இந்த இடங்கள் அமையப்படவில்லை. நாங்கள் போய் பார்த்து நாங்கள் திரும்பி வந்துட்டோம். யாழ்குடா நாட்டில் இடம்பெயர்ந்த மக்களின் பிரச்சினைக்கு 6 மாதங்களுக்குள் நிரந்தர தீர்வினை வழங்குவதாக ஜனாதிபதி வாக்குறுதி அளித்துள்ள நிலையில் மலரும் 2016 ஆண்டிலேனும் சொந்த காணியில் குடியேறும் எதிர்பார்ப்புடன் மக்கள் காத்திருக்கின்றனர்.